இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனடாவுக்கு வர்றதுக்கு கனடா இமிக்ரேஷன்ஸ்க்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத தான் மெயினாக பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த வீடியோ நான் ஏன் இது போஸ்ட் பண்ணுறேன், ஏன் க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கனடா வந்து ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இந்த 3 இயர்ஸில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெகுலராக கால் பண்ணி இது பற்றி அந்த இமிக்ரேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னால் முடிகிற ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். இது போக என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லாதவங்களுக்கும் இந்த இது போய் சேர்ந்துச்சுன்னா அவங்களும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது அவங்களுக்கு, ஆனால் இப்படின்ற ஒரு ஆப்ஷன் செய்ய மாட்டேங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் காமனான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் தான். ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ரெசிடென்ட் யூஸிங் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி. ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட், டெம்பரரி ஒர்க் பர்மிட். மூணாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி பர்மிட். ஸோ இந்த 3ல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ரெசிடென்ட் யூஸிங் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி. இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பெர்மனன்ட் ரெசிடென்ட் பிஆர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பெர்மனன்ட் ரெசிடென்ட்க்கும் கனடியன் சிட்டிசனுக்கும் பார்த்தீங்கன்னா சில டிஃப்ரென்சஸ் தான். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங், பாஸ்போர்ட், அப்புறம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குறது, அந்த மாதிரி. பட் காமனான பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ஈக்குவல் தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல், அந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ரெசிடென்ட்க்கும் சிட்டிசனுக்கும் சேம் தான், ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ அதில் எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இப்போ பெர்மனன்ட் ரெசிடென்ட்னா, ஸோ ஆல் பெர்மனண்ட்டாக பெர்மனன்ட் மீன்ஸ் லைஃப் லாங் இங்கே இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இனிஷியலாக உங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் தான். ஸோ அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரெனியூ பண்ணணும். ஸோ அந்த ரெனியூ பண்ணும்போது என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் நீங்கள் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் இங்கே இருந்திருக்கணும். ஸோ அது இருந்துட்டாலே ஓகே தான். வேறு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அந்த எலிஜிபிலிட்டி மெட் பண்ண மாதிரி தான். ஓகே, இப்போ பிஆர் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லீகலாக நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் 6 months தான் அவங்களோட ப்ராசஸிங் டைம். ஓகே, இப்போது நான் பிஆர் பண்ண போகிறேன், எனக்கு வந்து கண்டிப்பாக அங்கே ஏதாவது ஜாப் ஆஃபர் இருக்கணுமா, கனடாவில் யாராவது எனக்கு வந்து நான் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு ஜாப் ஆஃபர் வாங்கணுமா, அது வாங்கியிருந்தால் மட்டும்தான் நாங்கள் வர முடியுமா, இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ட் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜாப் ஆஃபர் இருக்கணும் அப்படின்றது மேண்டேட்ரி கிடையாது. இந்த பிஆர்ன்றது ஒரு விசா. நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ஜாப் தேடிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஜாப் போகணும், இல்லை பார்ட் டைம் ஜாப் பார்க்கணும், எனிதிங், யூ ஆர் ஃப்ரீ டு டூ எனிதிங், அந்த மாதிரி தான். ஸோ எசென்ஷியலாக பார்த்தோன்னா உங்களுக்கு ஜாப் ஆஃபர் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் காஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றது தான் இப்போ நிறைய பேரோட முக்கியமான கேள்வியாக இருக்குது. இது எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் காமனாக சொல்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் அந்த எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிற ஸ்டேஜுக்கு அவ்வளோ காசு தேவைப்படுது அப்படின்ற அந்த சுச்சுவேஷனுக்கு வரும்போது we are ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு பிஆர். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு வந்து அது எக்ஸ்பென்சிவாக தெரியாது. அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் அந்த வீடியோவில். அதை பற்றி தான் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போது நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, பெர்மனன்ட் ரெசிடென்ட் யூஸிங் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி. பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஓகே, அது இப்போ நம்ம பார்த்துட்டோம் அது என்ன அப்படின்ட்டு. பட் எக்ஸ்பிரஸ் என்ட்ரினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்பிரஸ் என்ட்ரின்றது ஜஸ்ட் ஒரு ஸ்கீம் ஆர் ஒரு சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ அந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி வழியாக தான் நம்மளோட பிஆர் அப்ளிகேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிஸ்டம் ஆர் இந்த ஸ்கீமை மெயின்டைன் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஐசின்னு சொல்லுவாங்க. ஸோ சிஐசினா சிட்டிசன் அண்ட் இமிக்ரேஷன் கனடான்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி, அந்த பிஆர் அப்ளிகேஷன் அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து
இன்னொரு டேர்மில் சொல்லணும்னா இது இமிக்ரேஷன் மினிஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அப்படின்றது இட்ஸ் பியூர்லி மெரிட் பேஸ்ட் சிஸ்டம் தான். இங்கே வந்து ஒரு லக் பேஸ் பண்ணியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இட்ஸ் பியூர்லி மெரிட் பேஸ்ட் பாயிண்ட் சிஸ்டம் தான். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இப்போது பாயிண்ட் ஆர் மெரிட் பேஸ்ட் சிஸ்டம்னா அப்போ நான் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் எனக்கு பிஆர் கிடைக்குமா அப்படின்னா, பட் அப்படின்னு சொல்லலாம். அதில் நமக்கு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த இங்கிலீஷ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஒன்று தான் நீங்கள் வந்து பிஆருக்காக எழுத போகிற டெஸ்ட். இது தவிர்த்து வேறு எந்த டெஸ்ட் கிடையாது. ஸோ அப்படின்னா இப்போ அந்த ஸ்கோர் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கோர் வந்து சிஆர்எஸ் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. ஸோ சிஆர்எஸ்னால் காம்ப்ரிஹென்சிவ் ரேங்கிங் சிஸ்டம்னு. ஸோ இந்த சிஆர்எஸ் ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அது நம்ம வாங்க பார்க்கலாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உங்களோட இங்கிலீஷ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எய்தர் ஐஎல்ஸோ இல்லை செல்பிப், இந்த 2 டெஸ்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதியிருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அது மேண்டேட்ரி. பட் ஐஎல்ஸ் எழுத போகிறீங்களா, செல்பிப் எழுத போகிறீங்களா? ஸோ ஐஎல்டிஎஸ்ன்றது மோஸ்ட்லி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம் அது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ செல்பிப் அப்படின்னா கெனடியன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இன்டெக்ஸ் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. ஸோ இது மோஸ்ட்லி இது பியூர்லி கனடாக்காக இவங்க க்ரியேட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். எதுனாலும் சூஸ் பண்ணி உங்களோட அதுக்கான மினிமம் ஆர் எலிஜிபிள் ஸ்கோர் கண்டிப்பாக நம்ம எடுத்து தான் ஆகணும். ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்கோர், ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 29 ஏஜ் அந்த குரூப் ஏஜ். ஸோ 20 to 29 எனி ஏஜ். ஸோ அது வந்து ஒரு விண்டோ. ஸோ அந்த விண்டோக்குள்ளே நீங்கள் எந்த ஏஜ் இருந்தாலுமே உங்களுக்கான மேக்ஸிமம் அந்த ஏஜுக்கான மேக்ஸிமம் ஸ்கோர் கிடைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போது லெட்ஸே உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, நீங்கள் பேச்சுலராக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்களோட ஏஜ் 29 அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ 110 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது 29ல் உங்களோட ஏஜ் 29 பட் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரி. ஸோ நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டா இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டா, ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கிடைக்கும். இப்போது யூஜி அப்படின்னா யூஜியில் நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, பிஇயா பிஎஸ்சியா அப்படின்றத வச்சும் உங்களோட ஸ்கோர் டிஃபர் ஆகும். ப்ளஸ் அப்புறம் பிஜிலையுமே வந்து நீங்கள் பார்ட் டைம் பண்ணியிருக்கீங்களா, ஃபுல் டைம் பண்ணியிருக்கீங்களா, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அதுக்கான ஒரு ஸ்கோர் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இப்போ நீ கரண்ட்டாக நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க பார்த்தீங்க, ஸோ அதுக்கான ஸ்கோர் கிடைக்கும். ஸோ லெட்ஸே இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும் அப்படின்னா கிடையாது. மேக்ஸிமம் 3 இயர்ஸ் தான். ஸோ அந்த 3 இயர்ஸில் நீங்கள் மேக்ஸிமம் 3 இயர்ஸ் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஸ்கோர் உங்களுக்கு கிடைக்கும். அது போக இதெல்லாம் காமனானது. இது போக சிலர் வந்து இப்போ கனடாவில் படிச்சிருந்தாங்கன்னா ஸோ அந்த இதுக்கு அதிகமான ஸ்கோர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் லெட்டர். நீங்கள் கனடாவில் ஆஃபர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்கோர் இருக்குது. பட் அது வந்து ஒரு ரீசனபிளான அதிகமான ஸ்கோர் தான். ஸோ அது கண்டிப்பாக வந்து கனடாவில் ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய பூஸ்ட் தான். ஸோ இந்த ஸ்கோரும் பையன் பார்த்தீங்கன்னா இப்போது மேரீடு ஆர் அன்மேரீடு, ஸோ அதுக்குமே ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் 29 இயர்ஸ் அப்படின்னா இப்போ அந்த ஒரு 29 இயர்ஸ்க்கு அவர் வந்து மேரீட் அப்படின்னா அவரோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 100 தான். பட் இதே 29 இயர்ஸ் ஒருத்தருக்கு பட் அவர் வந்து மேரீடு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 110 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த 10 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ஏஜில் மட்டுமே. இதே மாதிரி தான் ஒரு இதுக்குமே அந்த எஜுகேஷனுக்குமே சரி, அப்புறம் உங்களோட டிகிரி, உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே இது அப்ளை ஆகும். இது மாதிரி அந்த 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் மாதிரி அந்த ஒரு கேட்டகரியிலும் சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ எவென்ச்சுவலாக பார்த்தீங்கன்னா
அந்த அன்மேரிடுக்கு வந்து அதிகமான ஸ்கோர் கிடைக்கும் எல்லாத்துலேயுமே. ஓகே, இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ எனக்கு அந்த ஸ்கோர் கிடைக்காதா, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோமோ அப்படிலாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. இது எது மீன் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் ஈவன் தோ உங்களுக்கு கல்யாணம் ஆனாலுமே நான் பிஆர் அப்ளை பண்ணும்போது நான் மட்டும்தான் அங்கே வரப்போகிறேன், ஐ மீன் நான் மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன், என்னோடய அப்ளிகேஷனில் வந்து என்னோடய ஸ்பௌஸை வந்து நான் ஆட் பண்ணலை அப்படின்னா, தென் யூ வில் பி ட்ரீட்டட் அஸ் சேம் அஸ் பேச்சுலர். உங்களுக்கு இப்போ அன்மேரிட் பர்சனுக்கு என்ன பெனிஃபிட்ஸ், என்ன ஸ்கோர் கிடைக்குதோ அதே ஸ்கோர் தான் உங்களுக்குமே கிடைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி கேட்டகரியில். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் கிடையாது. மோஸ்ட்லி அவுட் சைட் கனடாலேருந்து பண்ணுறவங்க இது தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் ஈஸியானது. ஐ மீன் உங்களோட ஸ்கோர் ரொம்ப பூஸ்ட் பண்ணும். இங்கே வந்ததுக்கப்புறம் பிஆர் கிடச்சதுக்கப்புறம் அவங்க ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அவங்க ஸ்பௌஸை வந்து அப்புறம் ஸ்பௌஸை பிஆராக கன்வெர்ட் பண்ணி இங்கே இன்வைட் பண்ணிப்பாங்க. ஸோ அது டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணணும், ஐ மீன் எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் ஐடியா இருந்திருக்கும். இப்போது பெர்மனன்ட் ரெசிடென்ட் தான் என்னென்னு ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி, அந்த ஸ்கோர்லாம் எப்படி எதெல்லாம் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிடுவாங்க அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டும் தெரிஞ்சிச்சு. பட் என்ன ப்ராசஸ், என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது பிஆருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, இல்லை பிஆர் கிடைக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றதே இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இது வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி நான் கொடுக்குறேன். ஒரு டிப்பிக்கலாக ஒரு கவர்மெண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவில் அவங்க வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பிஆர் அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ இங்கே தான் என்னென்னா, யாருனாலும் க்ரியேட் பண்ணலாமா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மாதிரி அப்படின்னா கிடையாது. இந்த ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 திங்ஸ் மேண்டேட்ரி. ஒன்று பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னால உங்களோட நீங்கள் ஐஎல்ஸ் ஆர் செல்பிட் ஏதாவது ஒரு இங்கிலீஷ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எழுதியிருக்கணும்னு சொன்னால, ஸோ அந்த டெஸ்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஸோ அதில் வந்து மினிமம் எலிஜிபிள் ஸ்கோர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐஎல்ஸ் ஐஎல்ஸ் எழுதினீங்க அப்படின்னா ரீடிங், லிசனிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் எல்லாத்துலேயுமே ஈச் 6 பாயிண்ட்ஸ் இருக்கணும், அட்லீஸ்ட் 6 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு கிரியேட் அ ப்ரொஃபைல். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈசிஏன்னு சொல்லுவாங்க. ஈசிஏனா எஜுகேஷ்னல் க்ரெடென்ஷியல் அசஸ்மெண்ட். ஸோ இது இருக்கணும். ஸோ இந்த 2 இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ 2மே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஈசிஏ பற்றி உங்களுக்கு இப்போ வாட் இஸ் ஈசிஏ அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இப்போ புதுசாக இருக்கும். நான் இப்போ அந்த ஓவரால் ஃப்ளோவை சொல்லிவிட்டு அந்த ஈசிஏன்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு, ஸ்கோர் வந்துடுச்சு. வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன அப்படின்னா, அடுத்து நமக்கு வர வேண்டியது அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் ஐடிஏன்னு சொல்லுவாங்க. இந்த ஐடிஏன்றது தான் முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன். ஸோ இந்த ஐடிஏ எப்படி சொல்லுவாங்கன்னா இன்விடேஷன் டு அப்ளை. இது எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து ஆர் இமிக்ரேஷன்லேருந்து ஆவரேஜாக எவ்ரி 20 days வந்து ஒரு ட்ரா நடக்கும். ஸோ ட்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸே இப்போ வந்து ஒரு 3000 இன்விடேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, அந்த 3000க்கு ஆல்ரெடி இருக்கிற அந்த பூலில் இருக்கிற மெம்பர்ஸ் அவங்களோட ஸ்கோர்லாம் வச்சு ஒரு கட் ஆஃப் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி இன்விடேஷன் நடக்கும். லெட்ஸே இப்போ வந்து ஒரு 4000 இன்விடேஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் கட் ஆஃப் வந்து ஒரு 459 அப்படின்னா, அந்த 459க்கு மேலே ஸ்கோர் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் எய்தர் 459 அண்ட் 459 above இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இன்விடேஷன் வரும். ஸோ அந்த இன்விடேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ரியல் அப்ளிகேஷனையே சப்மிட் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் பண்ணது என்னென்னா, நீங்கள் யூ ஆர் ப்ரிப்பரிங் யுவர் செல்ஃப் ஃபார் அப்ளையிங் பிஆர்.
ஸோ அந்த ட்ராவில் உங்களுக்கு இன்விடேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எனேபிள் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் பிஆரே அப்ளை பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, இப்போது நமக்கு ஐடிஏ வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். ஐடிஏ ரிசீவ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபைலில் ஐடிஏ ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு லிங்க்கும் உங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்துருச்சு. ஓகே, அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட்? ஸோ இது வந்து நம்மளோட தேர்ட் ஸ்டெப். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, அந்த லிங்க் எனேபிள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரியல் பிஆர் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது தான் அடுத்த ஸ்டெப். ஓகே, இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அது டாக்குமெண்ட்ஸ் தவிர்த்து வேறு என்னென்ன தேவைப்படுது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். சில டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை. ஸோ சில டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணுவோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும்போது இப்போ பாஸ்போர்ட்டோட நம்பர், பாஸ்போர்ட்டை எக்ஸ்பைரி டேட்டு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டு இருப்போம். பட் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அந்த டைமில் சப்மிட் பண்ணியிருக்க மாட்டோம். இது ஏன்னா, இப்போ எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண எல்லாருக்குமே பிஆர் கிடைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதனால வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு ஐடிஏ வந்ததுக்கப்புறம் தான் யூஆர் ஆல்மோஸ்ட் யூஆர் எலிஜிபிள் ஃபார் பெர்மனன்ட் ரெசிடென்ட். ஸோ அந்த டைமில் தான் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்குவாங்க. ஸோ இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா காமனாக பாஸ்போர்ட் இருக்கும், அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ரெஃபரன்ஸ் லெட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் கிடையாது, இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஃபார்மட். அதுக்கப்புறம் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், இப்போ உங்களோட ஹோம் கண்ட்ரியோட போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் நீங்கள் மோர் தென் 6 months வந்து வேறு ஏதாவது கண்ட்ரியில் இருந்திருந்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த கண்ட்ரியோட போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ஃப்ரண்ட் மெடிக்கல் எக்ஸாம் சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இமிக்ரேஷனால் அப்ரூவ் பண்ண சில மெடிக்கல் ஃபிசிஷியன் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி, ஸோ நம்ம வந்து பிஆருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டு எடுக்கணும். ஸோ அதோட ரிப்போர்ட்ஸ் வந்து அவங்க பேக்ரவுண்டில் அவங்க ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டுக்கான ஒரு ரிசிப்டோ ஒரு நம்பர், ஸோ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து அதுவும் தேவைப்படும். ஸோ அதையும் தான் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா, ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டு. நீங்கள் இப்போது கனடாவுக்கு வர்றதுக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்கு, அப்புறம் உங்களோட செல்ஃப் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அமௌண்ட் தேவைப்படும். ஸோ இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து என்கிட்ட இருக்குது, என்னோடய சேவிங்ஸில் இருக்குது, ஆர் எனி கைண்ட் ஆஃப் அமௌண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு ப்ரூஃப் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் வச்சு தான், அதுக்கப்புறம் இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் சில ஃபார்ம்ஸ்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதில் எப்படின்னா, அந்த ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட் 10 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் லாஸ்ட் 10 years உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் நடந்தது, இட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் உங்களோட ஸ்கூலிங், காலேஜ், லாஸ்ட் 10 yearsல நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது எல்லாமே. இப்போ வேலை பார்க்காம இருந்தேன் அப்படின்னா அதையுமே மென்ஷன் பண்ணி தான் ஆகணும், அன்எம்ப்ளாய்டு அந்த மாதிரி. ஸோ லாஸ்ட் 10 years ஹிஸ்ட்ரி வந்து அதை ஃபில் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுவோம், அலாங் வித் அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ ஃபீஸும் சேர்த்து நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பிஆர் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு, ஐடிஏ வந்தாச்சு, அப்ளிகேஷனும் சப்மிட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்மிட் பண்ணி 1 or 2 weeksல நமக்கு பயோமெட்ரிக்ஸ் ரெக்வெஸ்ட் வரும். ஸோ பயோமெட்ரிக்ஸ் ரெக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட்லி காமனாக எல்லா கண்ட்ரிஸ், எல்லா வீசாக்குமே பயோமெட்ரிக்ஸ் ரெக்வெஸ்ட் பயோமெட்ரிக்ஸ் இருக்கும். இங்கேயுமே அதே மாதிரி இங்கேயுமே பயோமெட்ரிக்ஸ் மேண்டேட்ரி தான். நீங்கள் பயோமெட்ரிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சில ப்ராசஸ்லாம் உங்களோட பயோமெட்ரிக்ஸை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ செக்யூரிட்டி கிளியரன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது கிரிமினாலிட்டி இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு பயோமெட்ரிக்ஸ் வச்சு தான் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த பயோமெட்ரிக்ஸ் நம்ம எங்கே கொடுப்போம் அப்படின்னா, இப்போது நீங்கள் இந்தியாவிலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா விஎஃப்எஸ் குளோபல்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு அங்கே பயோமெட்ரிக்ஸ் கொடுப்போம்.
ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இந்த பயோமெட்ரிக்ஸ் கொடுக்கறது தான். இந்த பயோமெட்ரிக்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூஆர் டன். ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் பேக்ரவுண்டில். ஸோ நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் லாகின் பண்ணி ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, இல்லை அதில் வந்து நீங்கள் என்னென்ன ஸ்டேஜ்லாம் பாஸ் ஆகிருக்கு அப்படின்றத உங்களோட ஸ்டேட்டஸுமே பார்க்கலாம். ஸோ அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா 6 months, மேக்ஸிமம் 6 months சொல்கிறாங்க. ஆர் இட் கேன் பி எக்ஸீட் 6 months. ஸோ ஆவரேஜாக 6 months. 6 monthsல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனல் டெசிஷன் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி 6 months ஆர் சம்வேர் அரவுண்ட் இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் டெசிஷன் வருது அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா சிஓபிஆர்னு சொல்லுவாங்க. சிஓபிஆர் அண்ட் பாஸ்போர்ட் ரெக்வெஸ்ட். ஸோ பாஸ்போர்ட் ரெக்வெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து பாஸ்போர்ட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக போகிறோம், ஆர் நம்ம அப்ளிகேஷன் வந்து ஃபைனல் டெசிஷனுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ இதில் சிஓபிஆர்னு சொல்லுவாங்க. சிஓபிஆர்னால் கன்ஃபர்மேஷன் ஆஃப் பெர்மனன்ட் ரெசிடென்ட். ஸோ இந்த சிஓபிஆர்ன்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே we are ready to travel. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு அந்த பாஸ்போர்ட் ரெக்வெஸ்ட் வந்ததுக்கப்புறம் அதை சப்மிட் பண்ணி, ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பரான இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கான ஸ்டேட்டஸில் இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு we are done. ஓகே, இதுதான் டிப்பிக்கலான ப்ராசஸ் ஃப்ளோ, எக்ஸ்பிரஸ் என்ட்ரியோட ப்ராசஸ் ஃப்ளோ. இப்போது உங்களோட பிஆருக்கான ப்ராசஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு ஓவரால் வியூ தான். இப்போது இது தவிர்த்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போது நான் சொன்னது வந்து ஒரு ஓவரால் ப்ராசஸ். நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் வெப்சைட்லேயுமே ரீட் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் எங்கேயாவது தெரிஞ்ச சர்க்கிளில் யாராவது சொல்லியிருக்கலாம் அந்த ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம உண்மையிலேயே ட்ரை பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ப்ரொசீட் பண்ணுற ஸ்டேஜில் நம்ம நிறைய பிளானிங் தேவை. ஏன் அந்த பிளானிங் தேவை அப்படின்னா, இந்த ப்ராசஸ்க்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று உங்களோட ஹார்ட் ஒர்க், அது தவிர்த்து மணி. ஸோ இந்த மணியுமே இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம நிறைய பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளான் வந்து அந்த பிளானோ இல்லை ஒரு அட்வைஸோ இது வந்து யாரால் கொடுக்க முடியும்னா, இப்போ நான் சொன்ன அந்த ப்ராசஸில் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜஸ்மே கோ த்ரூ பண்ணி ஃபைனலாக பிஆர் வாங்கின ஒருத்தவங்களால் மட்டும்தான் இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்னென்ன நடக்கும், இதுக்கான ப்ரிகாஷன் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம முன்னாடியே பண்ணால் தான் டிலே இல்லாமல் உங்கள் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதனால் நான் இப்போ இனிமேல் சொல்ல போகிற விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஐஎல்ஸ்க்கான டெஸ்ட்டுக்கான ஃபீஸ். ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா இப்போ ஐஎல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 13,000 to 15,000 ஆகும். இட்ஸ் பேஸ்ட் ஆன் நீங்கள் கம்ப்யூட்டரைஸ்டு எடுக்கிறீங்களா, பேப்பர் பேஸ்ட் எடுக்கிறீங்களா. இப்போ செல்பிப் அப்படின்னா அதுக்கான செலவு இருக்குது. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு 13,000 to 15,000 ஒரு அட்டம்ப்ட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அட்டம்ப்ட் பண்ண போகிறீங்க பாஸ் பண்ணுறதுக்கு, இல்லை உங்களுக்கு தேவையான ஸ்கோர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ அட்டம்ப்ட் தேவைப்படுகிறது, அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட்டுக்கான செலவு. சரி, நீங்கள் ஒரு அட்டம்ப்ட்லேயே முடிச்சிட்டிங்கன்னா இதுக்கு 15,000 தான் செலவாகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அட்டம்ப்ட்டுக்குமே நீங்கள் அதுக்கு உங்களுக்கான ஆகிற செலவு தான். ஓகே, இப்போ இங்கிலீஷ் அசஸ்மெண்ட் செலவு ஆகிற செலவு இது. அதுக்கப்புறம் இந்த எஜுகேஷனல் க்ரெடென்ஷியல் அசஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கண்ட்ரிக்குமே ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் கனடாக்குன்னு வரும்போது ஒரு காமனான ஒரு மேப்பிங் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பிஇ படிக்கிறோம் அப்படின்னா கனடாவில் அதுக்கு ஈக்குவலண்டான டிகிரி என்ன அப்படின்றத ஒருத்தவங்க வேலிடேட் பண்ணணும். அது போக நீங்கள் உண்மையிலேயே படிச்சிங்களா அப்படின்றத வேலிடேட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து எஜுகேஷ்னல் க்ரெடென்ஷியல் அசஸ். ஸோ இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா பெஸ்ட்னு சொல்லுவாங்க. பெஸ்ட்னா WES மீன் வேர்ல்டு எஜுகேஷன் சர்வீஸ்.
இவங்க தான் இப்போ காமனாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் சில அதர் இவங்களே மாதிரி சில பார்ட்டிஸ் இருக்காங்க. பட் காமனாக பண்ணுறவங்க இவங்க தான். ப்ரிடாமினண்ட்டாக இவங்கள தான் பெஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பெஸ்ட்க்கு வந்து நம்மளோட டிகிரி டிரான்ஸ்கிரிப்ட் அனுப்பி அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, நீங்கள் உண்மையிலே படிச்சிருக்கீங்களா அப்படின்ற அதெல்லாம் உங்களோட டிகிரியோட அத்தென்டிசிட்டி எல்லாம் செக் பண்ணுவாங்க. ப்ளஸ் நீங்கள் படித்த டிகிரி கெனடியன் டிகிரிக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் என்ன டிகிரி அப்படின்றதையும் அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ இதை அசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கிடைக்கும். அதுதான் ஈஸியாக ரிப்போர்ட். ஸோ அந்த IELTS ஈஸியாக வச்சு தான் நான் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் இந்த ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு காசு தேவைப்படுது. இந்த ஈஸியாக ரிப்போர்ட்க்கு எவ்வளோ காசு செலவாகும் அப்படின்னா இது வந்து ஒரு டிஃபைன்டு தான். ஸோ இதில் 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா, இந்த வெஸ்ட்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி உங்களுக்குன்ட்டு ஒரு நம்பர் ஒன்று வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரொஃபைல் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் $220 Canadian. ஸோ அது எவ்வளோ நம்ம இப்போ இந்தியன் கரன்சிக்கு அதை கன்வெர்ட் பண்ணோன்னா ஆவரேஜாக 13,000 to 15,000 ஆகலாம். ஸோ ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்தியன் அமௌண்ட் படி 13 to 15K. ஸோ அதை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடும். ப்ளஸ் அதுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு ஈக்குவலண்ட் ஒரு நம்பர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்மளோட யூனிவர்சிட்டியில் வந்து நம்மளோட டிரான்ஸ்கிரிப்டை ரெக்வெஸ்ட் பண்ணி அந்த டிரான்ஸ்கிரிப்டை வெஸ்ட் வந்து கனடாவில் இருக்குது. ஸோ அந்த கனடா அட்ரஸ்க்கு கொரியரில் ஹார்ட் காப்பியாக கொரியர் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் அனுப்ப முடியாது, அது யூனிவர்சிட்டியிலேருந்து தான் அனுப்பணும். ஸோ அது நம்ம கையில் வாங்கி நம்ம பேக் பண்ணி அனுப்புகிற ஆப்ஷன் கிடையாது. அது வந்து யூனிவர்சிட்டியில் தான் அனுப்புவாங்க. ஸோ லெட்ஸே இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் வாங்குகிறோம் அப்படின்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து மோஸ்ட்லி இப்போ எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ இதுக்கான செலவு அண்ணா யூனிவர்சிட்டி ஃபீஸ் ப்ளஸ் கொரியர் ஃபீஸ் இது 2மே சேர்ந்து அவங்களே கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 2க்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 to 5,000 ஆகலாம். ஸோ அல்டுகெதர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20K. ஸோ இப்போ நீங்கள் IELTSல ஒரு அட்டெம்ப்ட் எழுதி நீங்கள் உங்களுக்கான ஸ்கோர் எடுத்தாலுமே ப்ளஸ் இந்த வெஸ்ட்கான ஃபீஸ் இதெல்லாம் சேர்ந்துவே உங்களுக்கு வந்து ஒரு 15 + ஒரு 20, ஸோ 35,000 ஆகுது. ஓகே, இது வந்து உங்களோட ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கான செலவு. ஸோ அந்த ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன செலவு ஆகும் அப்படின்னா, அதுக்கப்புறம் செலவு எப்போ அப்படின்னா நமக்கு ITA வந்ததுக்கப்புறம் தான். ஸோ ITA வர்ற வரைக்கும் செலவு கிடையாது. ஸோ இப்போ ITA வந்துருச்சுனாலே நமக்கு தெரியும் நமக்கு ITAன்றது ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன். ஸோ அப்போ அந்த ITAக்கு வந்து பண்ண போகிற செலவு வந்து இட்ஸ் அ ஒர்த்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஒர்த்ஃபுல் எக்ஸ்பென்ஸ் தான். ஏன்னா அது பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ITA வந்ததுக்கப்புறம் என்ன செலவு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணும்போது அலாங் வித் ஃபீஸ் தான் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீஸ் இப்போதைக்கு எவ்வளோ ஃபீஸ் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அப்ளிகண்ட்க்கு $1,325 Canadian. ஸோ ஆவரேஜாக நம்ம இப்போ இந்தியன் கரன்சியில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு 75,000 to 80,000 ஆகலாம். 80,000 ரேஞ்சில் வரும். இது ஒரு அப்ளிகண்ட்க்கு. இப்போ நீங்கள் 2 பேர் இருந்தீங்கன்னா, இப்போ ஸ்பவுஸ் அப்படின்னா அவங்களுக்கு இதே அமௌண்ட்டு தான். ப்ளஸ் டிபெண்டன்ட் சைல்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு 225 Canadian. ஸோ அது வந்து ஒரு 13,000 to 15,000 அந்த ரேஞ்சில் தான் ஆகும். ஸோ ஒரு அடல்ட்டுக்கு 75,000 to 80,000 அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும். அதுக்கப்புறம் சைல்டுக்கு 225 Canadian. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆகிற செலவு. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸோட சேர்த்து தான் பயோமெட்ரிக்ஸ் ஃபீஸும் சேர்ந்துமே இருக்கும். இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் தவிர்த்து வேறு என்ன செலவு இருக்குது அப்படின்னா,
இது செலவுன்னு சொல்ல முடியாது. இது வந்து இப்போ நான் ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிஆர் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிட்டு நீங்கள் அங்கே ட்ராவல் பண்ணி அவங்களுக்கான டிக்கெட் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் அங்கே நீங்கள் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக காமிச்சே ஆகணும். ஸோ அதுக்கு வந்து அவங்க ஒரு லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயோ இல்லை உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் எனி அந்த மாதிரி ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து ஒரு கேஷ் இருக்குது அப்படின்றத நீங்கள் அவங்க நமக்கு கண்டிப்பாக காமிச்சே ஆகணும். ஸோ அது வந்து இப்போ ஒரு அப்ளிகண்ட் தான் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பென்சஸ் அவங்களோட ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 13,000 கெனடியன் டாலர் வரும். ஸோ அதை வந்து நம்மளோட அமௌண்ட்டு கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் அமௌண்ட் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 7.5 lakhs வரும். ஸோ அது போக அதுக்கு மேலே ஆட் ஆகிற ஒரு ஆளுக்குமே நீங்கள் வந்து ஒரு 4,000 கெனடியன் டாலர் அப்படின்னா ஐஎன்ஆரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2.4 to 2.5 lakhs அதுக்கு ஆட் ஆகிற ஒரு ஆளுக்குமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த கேஸில் இப்போ ஒரு ஆள் அப்படின்னாலுமே இப்போ ஒரு ஆளோட ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7.5 lakhs வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்குன்னு காமிக்கணும். பட் இது வந்து நம்ம யாருக்கும் கொடுக்குறதோ இல்லை செலவோ கிடையாது. ஒரு ஃபீஸோ அந்த மாதிரி கிடையாது. ஐ ஹாவ் திஸ் மச் அமௌண்ட், ஐ கேன் ட்ராவல் அண்ட் ஐ கேன் எஸ்டாப்ளிஷ் மை ஷெல்ஃப் தேர் அப்படின்றது காமிக்கிறதுக்கு தான் இந்த அமௌண்ட். பட் மோஸ்ட்லி இது வந்து மேனேஜபிள் திங்ஸ் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இது ஏதோ ஒரு வழியில் மேனேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் இதுக்கு இந்த ப்ராசஸ்க்காகிற செலவு. இப்போது ப்ராசஸ் தெரிஞ்சிருச்சு, செலவு தெரிஞ்சிருச்சு. பட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளை எவாலுவேட் பண்ணி நம்மளோட சிஆர்எஸ் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கனடியன் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட அஃபிஷியல் லிங்க் இருக்குது. நம்ம அதில் தான் போய் கால்குலேட். ஸோ அந்த லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா அது மோஸ்ட்லி எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஷின்ஸ் தான். ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான் நம்ம வந்து அது நம்ம கால்குலேட் பண்ணுற டயத்தில் நமக்கு அதுக்கு டேட்டா இருக்காது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து ஐஎல்ஸ் ஸ்கோர் அப்படி என்னன்னு கேட்டிருப்போம். ஸோ அந்த டைமில் இப்போது மோஸ்ட்லி நம்ம ஐஎல்ஸ் இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம செல்ஃப் எவாலுவேட் பண்ணுறோம், அந்த டைமில் ஐஎல்ஸ் இருக்காது. ஸோ அப்போயே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலில் உங்களுக்கே ரேங்கிங் கொடுத்துக்கோங்க. என்னால் 6 எடுக்க முடியும், என்னால் 7 எடுக்க முடியும், என்னால் 8 எடுக்க முடியும், இல்லை 6.5 7.5 ஆர் எனிதிங். ஸோ உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் ஸ்கோர் செலக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து இப்போ மேரேஜ் ஆனவங்க மேரேஜ் வித் ஸ்பவுஸ் அப்புறம் அவருக்கு ஒரு ஸ்கோர் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வித்தவுட் ஸ்பவுஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷனில் உங்களுக்கு என்னென்ன ஸ்கோர் வருதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்கோர் கிடச்சிருச்சு அப்படின்னா ஸ்கோர் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டில் என்ன ஸ்கோருக்கு ட்ரா நடந்துகிட்ருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணும்போது ஒரு 460 இருக்குது அப்படின்னா இப்போ ட்ரெண்டில் வந்து 450 to 460 அந்த ரேஞ்சில் ட்ரா நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நம்ம தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம். இன்கேஸ் இப்போ ட்ரெண்டில் வந்து 460 ஆர் 470 இருக்குது, உங்களுக்கு வந்து ஸ்கோர் 460 தான் வருது அப்படின்னா அந்த 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்க்கு நம்ம என்னென்ன பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அதுவுமே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போது உங்கள் ஸ்கோர் நீங்கள் எவாலுவேட் பண்ணிட்டீங்க அந்த டூலில், ப்ளஸ் கரண்ட் ட்ரெண்ட் கரண்ட் ட்ரெண்டில் என்ன ஸ்கோருக்கு ட்ரா நடந்துகிட்ருக்கு, என்ன ஸ்கோருக்கு இப்போ இன்விடேஷன் கிடச்சிட்ருக்கு அப்படின்றத கம்பேர் பண்ணுறோம்.
ஸோ இப்போ கரண்ட் ட்ரெண்டில் என்ன எவ்வளோ ஸ்கோர் அப்படின்றத அதை எப்படி பார்க்குறது, அந்த லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போது நீங்கள் இதை வச்சு இப்போ உங்களோட ஸ்கோர் ப்ளஸ் கரண்ட் ட்ரெண்டில் இருக்க ஸ்கோர் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி உங்களால் முடியும் முடியாது அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்தராக இதுக்கப்புறம் நீங்கள் ஐஎல்ஸ் எழுதலாமா, இல்லை பேஸ்க்கு அப்ளை பண்ணலாமா, ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணலாமா அப்படின்றத உங்களோட ஸ்கோர் ப்ளஸ் கரண்ட் ட்ரெண்டை கம்பேர் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறோம், ஓகே ஈக்குவல் ஆல்மோஸ்ட் எனக்கு சேமாக இருக்குது, கரண்ட் ட்ரெண்டும் என்னோடய ஸ்கோரும் சேமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் பிஆர் ப்ராசஸ் ப்ளஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, இதுக்கான ஆகிற செலவு, இது எல்லாமே. இதில் மோஸ்ட்லி பிரைட் சான்சஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா யங் பீப்புள், ஐ மீன் who's in the range of 20 to 30 years, அந்த ஏஜில் இருக்கிற குரூப்புக்கு வந்து பிரைட் சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் அவங்க மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தாங்கன்னா ப்ளஸ் அதோடு சேர்த்து அவங்களோட இங்கிலீஷ் ஸ்கில்ஸில் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்குலாம் பிரைட் சான்சஸ் இருக்குது. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றவங்களுக்கும் சில பேருக்கு பிரைட் சான்சஸ் இருக்குது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேருமே மாஸ்டர் டிகிரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே மாஸ்டர் டிகிரி, 2 பேருமே இங்கிலீஷில் நல்ல நாலேஜ் அப்படின்னா அவங்க 2 பேருமே ஐஎல்ஸ் எழுதலாம். 2 பேருமே ஸ்கோர் கம்பைன் பண்ணி 2 பேருமே மாஸ்டர் டிகிரினா அவங்க 2 பேர் ஸ்கோரையுமே கம்பைன் பண்ணி உங்களோட ஸ்கோரை நீங்கள் பூஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம காமனான ப்ராசஸ் ஃப்ளோ, அதுக்கு ஆகிற செலவு, நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸும் எப்படி நடக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இன்கேஸ் நான் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் தரேன்.